ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு அமெரிக்கன் எபிக் வார் ட்ராமாவாக வெளியான மிட்வே. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அமெரிக்காவுக்கு சொந்தமான மிட்வே ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இங்கே நடந்த, அதாவது ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர். இறுதியாக இதில் யார் ஜெயிச்சா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்துடைய கதைக்கிழமை 1937 ஆரம்பிக்கிறதாக நமக்கு காமிக்கப்படுது. அப்போ ஜப்பானில் இருக்க டோக்கியோ, அங்கே நடக்கிற ஒரு மீட்டிங். இதில் 2 பேர் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பேர் எட்வின் லேட்டன். இவர் அமெரிக்காவுடைய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். இன்னொருத்தருடைய பேர் யாமமோட்டோ. இவர் ஜப்பானுடைய அட்மிரல். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த யாமமோட்டோ லேட்டன் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஜப்பானுக்கு தேவையான 80% ஆயிலை இது வரைக்கும் அமெரிக்கா தான் சப்ளை பண்ணுது. அதை நிறுத்தினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா மிகப்பெரிய விபரீதத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, ஏதோ அந்த மனுஷன் பேசிக்கு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு இதை லேட்டன் ஜாலியாக விட்டுட்டார். ஆனால் இங்கேருந்து 4 வருஷம் தள்ளி கதைக்களம் இப்போ நகருது. 1941 டிசம்பர் 7 அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணப்படுது. மிகப்பெரிய சேதாரத்தை கிரியேட் பண்ணுது ஜப்பானீஸுடைய ஏர்ஃபோர்ஸும் சரி, நேவியும் சரி, அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பரில். இதில் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகுது அமெரிக்கன் நேவி. ஏங்க, எவனா ஒருத்தன் வந்து நம்மளை டச் பண்ணிட்டு போடுவான், நம்ம சும்மா இருக்கிறதா? விடக்கூடாதுங்க. அமெரிக்கானா உலகத்தின் தலை சிறந்த கண்ட்ரி, பவர்ஃபுல் கண்ட்ரிங்கிறத ஜப்பானுக்கு காட்டணுங்க அப்படின்னு சொல்லி 2ஆம் உலக போரை கையில் எடுத்து களத்தில் இறங்குது அமெரிக்கா. இவங்க இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானுக்கு சொந்தமான மார்ஷல் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் சரி, டோக்கியோலையும் சரி, மிகப்பெரிய தாக்குதலை திருப்பி பதிலுக்கு இவங்க பண்ணுறாங்க. இப்போ ஜப்பானை பொறுத்தளவுக்கு, ஓஹோ, எங்களை திருப்பி அடிக்கிறீங்களா, அப்போ நாங்கள் யாருன்னு திருப்பி காமிக்கிறோம் அப்படின்னு காரல் சி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜாப்பனீஸுடைய நேவி எல்லாரும் போய் அமெரிக்காவை தாக்குதல் பண்ணலாங்கிறதுக்காக தான் போகும்போதே அங்கே அமெரிக்கன் நேவி ரெடியாக இருக்குது. இப்போ அந்த காரல் சியில் மிகப்பெரிய போர் மூழுது இந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில். இப்போ அந்த யாமமோட்டோ இருக்கார்ல, இவர் நீங்கள் காரல் சீல அந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருங்க, போரை தொடர்ந்துக்கிட்டே இருங்க. இதே தருணத்தில் அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அமெரிக்காவுடைய மிட்வே ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் கூட அமெரிக்கா எதிர்பார்க்காத தருணத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நம்ம இராணுவம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஜப்பானுடைய 4 கேரியர்ஸை அந்த மிட்வே ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே அனுப்பி வைக்கிறாரு இவர் போருக்காக. ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை அந்த யாமமோட்டோ பிளான் பண்ணியிருக்காருங்கிறத அவங்க ஏற்கனவே சீக்ரெட் கோடு மூலமாகத்தான் பொதுவாக இந்த மாதிரி நம்மளுடைய டீமுக்கு இவங்க பகிர்வாங்க. அந்தந்த கண்ட்ரியும் இந்த சீக்ரெட் கோடை ட்ராக் பண்ணி டேப் பண்ணி அமெரிக்காவுடைய வாஷிங்டனில் கிளியராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நமக்கு ஏஎஃப்னு ஒரு சீக்ரெட் கோடு ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது ஜாப்பனீஸ் நேவி அடுத்த தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அமெரிக்காவுடைய ஒரு பகுதியை தாக்க போகிறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த ஏஎஃப்ங்கிற கோடு சவுத் பெசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு வாஷிங்டனில் இருந்து நம்ம லேட்டனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம லேட்டன் ரொம்ப உறுதியாக இருக்கார், கிடையாதுங்க, இந்த ஏஎஃப்ங்கிற கோடு மிட்வே ஐலாண்ட்ஸை தான் குறிக்குதுங்கிறது என்னுடைய கணிப்பு. நிச்சயமாக ஜப்பான் அங்கே தான் வந்து தாக்குதலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டு சவுத் பெசிபிக்கு வந்து நீங்கள் உங்கள் டீமை அனுப்பி வைங்கன்னு சொல்லியும் முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லி இவர் மிட்வே ஐலாண்ட்ஸுக்கு தன்னுடைய மொத்த ட்ரூப்பையும் அனுப்பி வைக்கிறார். இப்போ இவங்க தயாராக, யார், அமெரிக்கன் ஆர்மி தயாராக அந்த மிட்வே ஐலாண்ட்ஸில் இருக்கிற தருணத்தில் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜப்பானுடைய இராணுவம் போரை தொடுக்குது அங்கே. இப்போ இந்த போரில் இறுதியாக இந்த 2 நாட்டில் எந்த நாடு ஜெயிச்சது அப்படிங்கிறது தான் சும்மா பரபரப்பான இந்த படமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல எப்படி வார் ட்ராமாஸ் இருக்குமோ, பொதுவாகவே ஹாலிவுட்டுடைய வார் ட்ராமாஸ்னால் அது ஒரு படி மேலே தான் அவங்க தரமாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க காட்சி அமைப்புகளில். அந்த விஷயம் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ரோலண்ட் எம்ரிக் அவர் தான் வந்து இந்த படத்துடைய டைரக்டர். சான்ஸே கிடையாது, அவ்வளோ பிரில்லியண்ட்டாக காட்சி அமைப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லணும். சூப்பரான ஒரு வார் ட்ராமா இந்த படம். 2வது, இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் சொல்லியே ஆகணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ராபியுடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தில் எக்கச்சக்கமான பிஓவி ஷாட்ஸ் உண்டு, அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ்னு சொல்லுவோம், அது உண்டு. இப்போ நீங்கள் ஒரு 2000 அடிக்கு மேலே இருந்து ஒரு ஃப்ளைட்டில் அங்கேருந்து நேராக கீழே நிற்கிற கப்பலை தாக்குதல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டுடைய பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பார்த்தா அந்த கப்பல் எப்படி இருக்கும், ஃப்ளைட்லேருந்து வெளியே போகிற அந்த குண்டுகள் எல்லாம் எப்படி போகும், ஃப்ளைட்டை நோக்கி வர்ற அந்த குண்டுகள்லாம் எப்படி வரும், அப்படி ஒரு பரபரப்பான காட்சி அமைப்புகள் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அவர் காட்சிகளை நேர்த்தியாக கொண்டு வந்திருந்தார். இதில் எக்கச்சக்கமான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு இது பின்னாடி
பட் சினிமோட்டோகிராஃபி தரமாக பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு. அவர் இதன் காரணமாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு கட்டம் தெரிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் நிச்சயமாக மிகப்பெரிய பலம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பொதுவாகவே அமெரிக்கன் வார் ட்ராமாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டுடியோக்குள்ளே செட்டு போட்டு எடுக்கக்கூடிய படங்களாகத்தான் இருக்கும். ஒரு 150 இப்போ தரையில் நடக்கிற படமாக இருந்ததுன்னா ஒரு 150 ஏக்கரில் பெரிய இடம் ஒன்று பார்த்து அதில் செட்டு போட்டு பக்காவாக புகுந்து விளையாண்டுருவாங்க. இந்த படம் எக்கச்சக்கமாக ஸ்டுடியோக்குள்ளேயே எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் ஒரு இடத்துல கூட இது ஸ்டுடியோவில் எடுத்திருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக காட்சி அமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. பல விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ்லாம் ஒரு இடத்துல கூட பிசிறடிக்காமல் அந்தளவுக்கு சூப்பராக தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. அதுக்கு 200% பலம் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் அவ்வளவு சூப்பராக வந்தது தான் காரணம். இதெல்லாம் போக இந்த படத்துடைய மியூசிக் நிச்சயமாக நீங்கள் சொல்லியணும். தாமஸும் சரி ஹெரால்டும் சரி 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பல இடங்களில் நமக்கு அந்த கூஸ் பம்பை கொடுத்ததே இந்த படத்துடைய மியூசிக் தான். அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே. இதெல்லாம் போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் நிறைய செட்ஸு, பட் எங்கேயுமே செட்டுன்னு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு நேச்சுரலாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது போக அந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங், வார் ட்ராமாஸ் எப்பயுமே சவுண்ட் டிசைனிங் மைன்யூட்டாக டீட்டெயில்டாக இருக்கணும். அந்த மேஜிக் இந்த படத்தில் நடந்திருக்கு. அவ்வளவு தரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கானன்லாம் எதுவுமே கிடையாது. பட் இது ஒரு வார் ட்ராமா அப்படிங்கிறதுனால ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் அங்கங்கே இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும்னா பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. யார் வேணால் ஃப்ரீயாக பார்க்கலாம், பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.